திரு சிநேகன், திரு மணிகண்டனுடைய தொடக்க விமர்சனங்களை பார்த்திருப்பீங்க. ஒரு மைய அரசியல் அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியலாக இருந்தது. இப்ப ஒரு பக்கமா இந்த அரசியல் எடுத்தா சரி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு மையம் கருதி எந்த பக்கமும் போகாம நடுப்பெறி நிக்கிறது அல்ல. மக்கள் நலன் கருதி, மாநில நலன் கருதி, வாழ்வாதாரத்தின் நலன் கருதி, எதிர்காலத்தின் நலன் கருதி எது மக்களுக்கு பயன்படுகிறதோ அந்த பக்கம் தங்களுடைய பலத்தை கொடுப்பதுதான் மையமே தவிர ஒரே இடத்துல நின்று இங்கிட்டும் போக மாட்டேன் அப்படி கிடையாது. நலன் கருதி, சூழல் கருதி ஒருவர் முடிவு எடுப்பதற்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு கூட்டணிகளை இருந்தாலும் சில கட்சிகளை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டணி இருந்ததை மீறி அவர்கள் எங்கேயாவது அதாவது தடமாறும் பொழுது அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அதே போலதான் அன்றைக்கு தொடங்கும் போது ஊழலுக்கு எதிராக என்று நாங்கள் தொடங்கியது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று வரைக்கும் அந்த கொள்கையில் நாங்கள் இருக்கோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாநில பிரச்சனைகளை விட மாநிலங்களை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய யோசித்ததுக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வர. இன்றைக்கு கூட்டணிங்கிறது முதல் முறையா நீங்க எடுக்கிற முடிவு. கட்சி தொடங்கிய பிறகு அப்கோர்ஸ் கடந்த 2021 தேர்தல் கூட்டணியாக நீங்க கட்சிகளோடு இருந்தீங்க. ஆனா மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி கண்டிப்பாக இருந்தோம். அன்னைக்கு கூட நாங்க மட்டுமே இல்லை, யாரெல்லாம் இந்த சிந்தனைக்கு உள்ளவர்கள் எல்லாரும் வரலாம்னு சொல்லி நாங்கள் அழைத்தோம். தனிப்பட்ட முறையில் நாங்களே ஆளுமை செய்து நாங்களே ஆட்சியை பிடித்து தனித்தன்மையோடு இருப்போம் நான் எந்த இடத்துக்குமே சொல்ல. ஆனால் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது, அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம். அதற்கு யாரெல்லாம் எங்களுக்கு வலு சேர்க்க முடியுமோ வாருங்கள் என்றோம். அதே போலதான் இன்றைக்கு என்ன வந்திருக்குன்னா, அன்னைக்கு எல்லா பேருமே எடுக்க வேண்டிய முடிவு மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் பொழுது மதவாத சக்திகளால் இன்றைக்கு பிரிவினைவாதத்தால் நாடு முழுக்க உள்ள மாநிலங்களுடைய உரிமை பறிபோய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் வாழ்கிற மாநிலத்தோட நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இந்த விஷயங்களை குறிப்பிடுறீங்கன்னா அது ஒரு அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்க முடியுது. இடைத்தேர்தல் நேரத்தில் நீங்க இந்த விஷயத்தை சொல்லி இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனைக்காக நாங்க இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளும் பாரதிய ஜனதா அரசை எதிர்க்கக்கூடிய சக்தியாக நாங்கள் கருதுவது காங்கிரஸை. அவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும். இப்ப அதிமுகவுடைய வாயிலாக எந்த வாசல் வழியாகவும் உள்ளே மறுபடியும் நமக்குள்ள ஒரு பெரிய பிரிவினவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதுல கூட ஒரு ஓட்டு கூட செதறாமல் இங்கு மாநிலத்தின் ஒற்றுமையையும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த நேரத்தில் இந்த முடிவு நாங்கள் தனிப்பட்ட அவருடைய லாப நட்ட கணக்குக்காக இந்த முடிவை எடுத்தார் மணிகண்டனுடைய விமர்சனம். நாங்க கட்சி ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே கூட்டணிக்கு போயிருக்கணும். அப்படி இருந்தா எங்களுக்கு இன்னும் லாபம் நிறைய கிடைச்சிருக்கும். இந்த 5 வருட காலம் சொந்த பணத்தை போட்டு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்திருக்காது. இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் லாபத்துக்காகத்தான் வந்தோம் என்றால் ஆரம்பிச்ச உடனே பாராளுமன்றம் தேர்தல் வரும்போது எங்களுக்கு அழைப்புகள் வந்துச்சு. அப்படி வரும்போது கூட்டணி சேர்ந்திருந்தால் ஓட்டும் கிடைச்சிருக்கும், நோட்டும் கிடைச்சிருக்கும். வருமானத்துக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை விற்கிறவர் கமலஹாசன் இல்லை. அவர் நடிகராக தன்னிச்சையாக உயர்ந்து நின்றவர். இதுவரைக்கும் சொந்த காசுல கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இனிமேலும் அப்படித்தான் நடத்துவாரு. அதனால நேர்மை என்பதில் நாங்கள் தடமாறவில்லை, ஊழலுக்கு எதிராக நடக்கணுங்கள்ல நாங்கள் தடமாறவில்லை. ஆனால் அறிவிக்கப்படாத பிரகடனம் என்று ஐயா சொன்னது போல இன்றைக்கு இந்த அவசர நிலையை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது என்ற எங்களுக்கும் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு மட்டுமா அல்லது தேசிய முற்போக்கு கூட்டணியில் இல்ல நீங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒற்றுமையா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவினைவாதத்தை எதிர்ப்பதற்கு நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து கைகோக்குறதா புத்திசாலித்தனம். இது முழுக்க முழுக்க கச்சா பார்க்காதீங்க. என்னுடைய மண்ணு, என்னுடைய மக்கள், என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய ஒரு பிரிவினவாதம் வந்துடக்கூடாதுங்கிறனால 2021 அந்த நிலைப்பாடு இல்லையா? இப்பதான் அந்த சூழல் இன்றைக்கு அது அதிகமாக இருக்கிறது. அந்த பயம் இன்னைக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கேப் ஒரு ஊசி நுழைகிற அளவுக்கு கிடைச்சா கூட ஒட்டகத்தை புகுத்துற அளவுக்கு அவர்கள் அத்தனை வியூகத்தையும் பாரதிய ஜனதா தான் சொல்றோம். இதுல என்ன இருக்க போகுது? அப்ப சொல்லும் பொழுது அந்த ஒரு ஊசி நுழைகிற இடத்தை கூட கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நாங்களும் இருந்தாலும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர் தான் இருப்பார். அப்படிங்கும் போது எந்த ஊசி முனை அளவுல அவங்க உள்ள புகுந்துறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் வேறு வேறாக நான் நினைக்கவில்லை சமீப காலத்தில். அதனால இவர்கள் உள்ளே வருவதற்கு அதிமுக என்கின்ற நிறைய வாசல்கள் இருக்கிறது. நான் மணிகண்டன் சொன்ன வர்த்தக ரீதியான பலன்களை எல்லாம் நான் எடுத்துக்கல, வாதத்தை கூட எடுக்கல. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய அந்த வாய்ப்புக்காக முன்கூட்டியே இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்களா? அதை மறுக்க முடியாது. அவரே பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்றாரு ஏன் இருக்கக்கூடாது. அறிக்கையை நான் தான் வாசிச்சேன். பக்கத்தில் இருக்கும்போது பத்திரிகையாளர் கேட்டதுக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாரு. எல்லோருமே அரசியல் வர்றதுக்கு காரணமே
மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு நுழைவுச்சீட்டு தேவைப்படுகிறது. அதை மக்கள் கொடுக்கிறார்கள். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்க சீட்டு வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்களும் அதிகாரத்துக்கு வரலன்னா பேசிக்கிட்டு தான் இருக்கலாமே தவிர இங்கே அதிகாரம் கையில இருந்தாதான் மக்களுக்கான ஆளுமை செய்ய. எங்க அந்த சிக்கல் வருதுன்னா, எங்க இந்த விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட கேட்டீங்க, அவங்க கொடுக்கல, அப்ப கட்சிகளிடம் எதிர்பார்க்கிறீங்களா இந்த இடங்களை? அதுதான் சொல்றேன். இதுதான் நான் ஆரம்பத்தில் ஒரு பதில் சொன்னேன். அப்படி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே போயிடணும், வந்த உடனே சம்பாதிக்கணும்னா அங்க முதல் தேர்தலே நாங்க போயிருப்போம். அப்படி இல்லை, நாங்க சந்திக்கிறோம். இன்னும் வருகிற 24, 26 கூட எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அன்றைய கள சூழலை பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுப்போம். அதனால அதிகாரத்துக்காக அந்த இடம் அப்படி சொல்லப்படல. நீங்க இடைத்தேர்தலில் நாங்க காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம், 26 எப்படின்னு முடிவு பண்ண முடியாது, 24 எப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லல. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினராக ஆகக்கூடாதாங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க, செல்வகுமார் கேட்டாங்க. ஆனா அந்த கேள்வியை அவர் நிராகரிக்கல. ஏன் இருக்கக்கூடாது? அதுக்கு தானே அரசியலுக்கே வர்றோம். அது நாங்க சீட்டு நாங்க மக்கள்கிட்ட வாங்கலாம். என்ன நாங்க உள்ள போனாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு தைரியமாக ஒருவேளை எங்களுடைய எம்பிக்கள் அங்க உட்கார்ந்தா, யாரோ ஒருத்தர் எங்கள் தலைவர் மாதிரி அதற்கு நிகரான யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தால், நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் எந்த கூட்டுக்குள்ளும் எந்த கட்சிக்குள்ளும் அடக்கப்படாமல் நாங்கள் கேள்வி கேட்கலாமே. மாநிலத்தை சார்ந்த ஒரு பதில் நாங்கள் கேள்வி கேட்கலாமே. ரைட். திரு நித்யானந்தம், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அகில இந்திய அளவுல ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவுல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சிறிய ஒரு ஊசி முனை அளவு கிடைச்சா கூட நுழைஞ்சிருவாங்க, அதை அனுமதிக்க கூடாதுங்கிற இடத்துல இருந்து இந்த முடிவு எடுத்தோன்றார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் தம்பி ஸ்நேகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவில்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி என்று நாங்கள் சொன்னதில் பின்வாங்கவில்லை என்றுதான் அதனுடைய பொருள். ஆனால் மாநிலத்தில் உரிமை என்று வருகின்ற பொழுது ஊழலை இரண்டாம் பட்சமாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஊழல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெரிய அபாயம் என்ன அப்படின்னா இதுதான் அவர் சொல்றார். அவங்களுடைய கணிப்பு. இதில் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த ஊழல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் அவர்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இப்பொழுதும் இல்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கமலஹாசன் வேண்டுமானாலும் குழப்பலாம், ஸ்நேகன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, மகாபாரதத்தில் ஊசி அளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவனுடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை கவிஞர் நினைவு கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி சன்னமாக 1980 வளர்ந்து வருகிறது. கடுமையான உழைப்பு, தியாகங்கள் தமிழகத்தில் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்கங்கள் கொடுத்த உயிர் பலி போல வேற எந்த கட்சியும் கொடுக்கப்படவில்லை. இதையெல்லாம் வரலாறு தெரிந்தவர்கள் உணர்வார்கள். எனவே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும்போது ஏன் போட்டியிட முன் வர மாட்டேங்கிறீங்க? அங்கேதான் அடிப்படையான ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் என்டிஏனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது. ஆட்சி என்டிஏ ஆட்சி, சரிங்களா? தமிழகத்தில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் என்டிஏயை வழிநடத்துகிறது என்று அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். நேற்றைக்கு கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இங்கே என்டிஏனுடைய தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்னா வெளிப்படையா அறிவிச்சுட்டு போயிடலாமே. இவ்வளவு இப்ப இத்தனை நாட்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு பெரிய இழுபறியான ஒரு சூழல் இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறதுல. இல்ல, பெரிய விஷயம் இருக்கு. நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த தேர்தல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, காங்கிரஸ் கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கின்ற ஒரு போட்டியாக கருதலாம். என்டிஏக்கும் யூபிஏக்கும் உள்ள ஒரு போட்டி. இது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற இடம். மிக மிக இளமையான வயதிலேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் மரணித்திருக்கிறார். வருத்தத்திற்குரிய விஷயம். இது அந்த வாக்காளர்களுக்கு சற்று நோகத்தான் செய்யும். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறுவது என்பது சாதாரணமாக எல்லோரும் சொல்ல முடியும். வெற்றி பெறுவது என்று நான் சொல்ல மாட்டேன், தக்க வைத்துக் கொள்வது என்று சொல்ல. எனவே காங்கிரஸோ திமுக கூட்டணியோ அங்கே வென்றார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தக்க வைத்துக் கொள்கிறார். வாக்குகள் அதிகமாச்சுன்னா வென்றார் தான் சொல்லணும். 8500 வாக்குகளுக்கு மேல கூடுதலா பெற்றனையா இருந்தாலும் அது அவர்களிடம் தானே. சரி, சட்டமன்றத்தில் ஒன்றும் கூட போவதில்லை, இருக்கிறதா இருக்கு. எனவே தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று இருக்கிறார். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றே வைத்துக் கொள்வோம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசிடமிருந்து அல்லது யூபிஏ இடமிருந்து அந்த இடத்தை பெற்றுக்கொண்டது என்பது ஒரு செய்தி. அது வெற்றி. சரி, அந்த வெற்றி கிடைக்குமா என்பதற்கான பல வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அளவில் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக இதுகாரும் பேசி வந்த பேச்சு
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒற்றுமையாக வாருங்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றுதான் வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது தாமதிப்பதற்கான காரணம் கூட எப்படியாவது இந்த தேர்தலில் வாக்குகள் சிதறாமல் அதிமுக இருக்கிறதோ, அதிமுக என்று அறிவித்தாகிவிட்டது. வேட்பாளர் உறுதியான வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று அதிமுக அறிவிச்சாச்சு. எந்த அதிமுக அல்லது யார் அப்படிங்கறத முடிவு செய்யறதுல சிக்கல் இருக்கு. ஒரு சிக்கலும் இல்லை. எந்த அதிமுக என்பது சிக்கல் இல்லை. அதாவது நம்முடைய நீதிமன்றங்களும் தேர்தல் கமிஷனும் பொதுக்குழுவை அங்கீகரித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. அதான் பிஜேபி பிஜேபி இல்லைங்க, நான் நீதிமன்றமும் தேர்தல் இதையும் சொல்றேன். அப்படி அங்கீகரித்திருக்கும் பொழுது பெரிய கட்சியாக 65 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு இல்லை என்று அவர் சொல்லாததற்கு காரணம், சசிகலா வேண்டாம் என்று அவர் சொல்லாததற்கு காரணம், எடப்பாடி அவர்களிடத்தில் எப்படியாவது வாக்குகளை சிதறாமல் ஒட்டுமொத்தமாக பெறுவதற்கான வழியை பாருங்கள் என்று கூட வியூகம் வகுப்பதற்காக காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவகாசம் இருக்கிறது, 31 வரை இருக்கிறது தேர்தல். அதெல்லாம் மாற்று கருத்து சொல்லல. ஆனா அப்போ ஒன்னா வாங்க, இல்ல நாங்க போட்டிடுறோம் அப்படி சொல்லல. கடைசி வரை ஏற்கல. தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோருமே சொல்றது, நாங்க தான் அரட்டல, நாங்க தான் போட்டிடுவோம். அவரு ஓபிஎஸ் பி ஃபார்ம்ல கையெழுத்திட்டாலும் அதை ஏற்கக்கூடிய இடத்துல அவங்க இல்ல. ஏன்னா அதை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுங்கிற இடத்துல, அது இடத்துல தான் கேட்கிறேன், வியூகத்துல இருக்கா, குழப்பத்துல குழப்பமே கிடையாது. ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக யூபிஏ அங்கே தோற்கடிக்கப்பட்டால் தமிழகத்திலே அது பேசும் பொருளாக ஆகும். அப்படின்னா அதை முன்னின்று நடத்த வேண்டியது நீங்க தானே, பிஜேபி தானே நிற்கும். நீங்கள் அவசரப்படுவதை போல அண்ணாமலை அந்த பெரிய பொறுப்பு அவரிடத்தில் இருக்கின்றனால் அவசரப்பட முடியாது. அவருக்குள்ள சுதந்திரத்தை, அவருக்குள்ள வாய்ப்பை, அவருக்குள்ள அவகாசத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். நிச்சயமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 3 நாட்கள் களத்துல அவங்க பரப்புரையில இருக்கிறாங்க. திரு இலங்கோன் போயிட்டாரு, பிரபலமான ஒரு தலைவர், வலுவான ஒரு கூட்டணி. அந்த அட்வான்டேஜ் இன்னும் கூட்டிகிட்டே தானே இருக்கும் கால நீட்டிப்பாக. 32 திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் இருந்து தலைவர்கள் அங்கே இருக்காங்க. குழுவாக அமைத்து ஒரு இடைத்தேர்தலுக்காக ஏற்கனவே வென்ற ஒரு தொகுதியில் திராவிட கொள்கை, இங்கே திராவிட மாடல் உலகம் முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது என்று மார்த்தட்டி கொள்கின்ற ஒரு கூட்டணி 32 பேரை அங்கே தேர்தலை எப்போதுமே எளிதாக எடுத்துக்கொள்ளாது. ஒரு மாநிலத்தினுடைய